ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேரு பெற்றோர். இறைவா, உன் இல்லம் நான் வாழ தகுதியற்றோ, ஆனால் உன் வார்த்தையால் என் ஆன்மா குணமடையும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர், இனிய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் நல் பேரு பெற்றோர். உன்னை பிரிந்து திரிந்தேன், அரவணைத்து என்னை காப்பாயோ. அயலான் மீது வெறுப்பை காட்டி அக்கிரமம் செய்து மன்னிப்பாயோ. கோடை வெயிலை போல நெருப்பாயிருந்தேனே, காட்டு வெள்ளத்தை போல் நாசங்கள் புரிந்தேனே. இதயவானில் உதயமாவாய் இனிய இறைவனிவா, குற்றங்கள் மன்னித்து குணப்படுத்துவாய் உம் அன்பு வார்த்தைகளா. வெள்ளையடித்த கல்லறை போல வெளிவேஷம் கொண்டு வாழ்கின்றேன். அமைதியாய் செல்லும் வாழ்க்கை படகை புயலாய் தோன்றி தவிழ்கின்றேன். அழகையின் கையில் எனது ஆன்மாவை உலகை வென்றிடவே விலையாய் கொடுத்தேனே. இதயவானில் உதயமாவாய் இனிய இறைவனிவா, குற்றங்கள் மன்னித்து குணப்படுத்துவாய் உம் அன்பு வார்த்தைகளா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது, அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர்
வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ரோமையர் 6:12. உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம், சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். உடல் மண்ணை சார்ந்தது என்றாலும் அது கடவுள் வாழும் ஆலயம். அழியா ஆன்மாவை, ஆண்டவருக்குரிய ஆன்மாவை அவரிடம் அனுப்பி வைக்க உடலே உறுதுணையாக இருக்கிறது. ஆன்மா என்னும் உயர் பொருளை பாதுகாக்கும் இரும்பு பெட்டகமாக உடல் இருக்கிறது. அது பாவம் என்னும் திருடனால் கையகப்படுத்தப்படாதவாறு விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். உடலின் இச்சைகள் மேலெழும் பொழுது ஆன்மா ஆண்டவரை துதிக்க தொடங்கினால் சாவை கொண்டு வரும் பாவத்தை மிக எளிமையாய் மேற்கொள்ளலாம். பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனால் கடவுளை அடைய முடியாது. உடலின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் தர தொடங்கினால் ஆன்மா கண்டுகொள்ளாமல் விடப்படும். உடல் என்னும் ஆலயத்தை ஜெபம், ஒருத்தல் என்னும் ஆன்மீக அலங்கார பொருளால் அழகுபடுத்துவதில் முழு கவனம் செலுத்தினால் உடல் இச்சைகள் என்னும் கீழ்த்தர உணர்வு உடலை அடிமைப்படுத்தாது, சேதப்படுத்தாது. கடவுளை இறுக பற்றிக்கொள்ள, அவருக்குள் மிக நெருக்கமாயிருக்க, வேறெதுவும் இடைவந்து இடையூறு செய்யாதவாறு பார்த்து கொள்ள உடல் என்னும் பாதுகாப்பு கவசம் அவசியம் வேண்டும். அது ஆவியானவரால் இயக்கப்பட, ஜெபத்தில் ஐக்கியப்பட வேண்டும். ஜெப வாழ்வில் முன்னேற உடல்சார் இச்சைகள் இல்லாமல் போகும். அதை மேற்கொள்வதும் எளிதாகும். நாம ஜெபம். இயேசுவே, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பும். இயேசுவே, ஜெப ஆவியால் எம்மை நிரப்பும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும்.
மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள்